ரொம்ப விலை போகுது. இந்த தொழிலை மூடலாம்னு யோசிக்கிறேன். அமைதியாரு. என்ன நடந்தது? வருமானம்லாம் நல்லா தானே தெரியுது. சம்பாதிக்கிறதுல எங்க நடக்குது? அது அப்படியே ஓடுது. அப்படியா? டெக்னிக்ஸில் மட்டும்தான் நமக்கு ஏதாவது பரிந்துரைக்க முடியும். இப்போ நான் போகணும். அன்பான பூமியே, விவசாயிகள் எழுப்பிய ஒவ்வொரு கேள்வியும் இப்போதுதான் முன்னுக்கு வருகிறது. பெயரை குறிப்பிட்டு அவர் இங்க இருக்காரு. சொல்லுங்க, நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்க? மைலேஜ்ல டிராக்டர் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வருமானம் டீசல் நிரப்புறதுக்கே போயிடும் போல. டீசல் விலையும் பின்ன முட்டும் போல. முதலில் இதை புரிஞ்சுக்கோங்க. டிராக்டரின் மைலேஜ் அதன் இன்ஜினை பொறுத்தது. என்ஜின் மேம்பட்டா மைலேஜ் சிறப்பா இருக்கும். அப்புறம் டிராக்டரோட யூசேஜ், அது பயன்படுத்துற நிலப்பரப்பு, அது எவ்வளோ ஆழமா உழப்படுது, இது எல்லாம் டீசல் யூசேஜை பொறுத்தது. அதனாலதான் டீலர்ஷிப்ல இருந்து ஆர்பிஎம் மற்றும் கியர் பற்றிய தகவல்களை வாங்கணும். உங்களை போல பல விவசாயிகளுக்கு இது ஒரு பிரச்சனை. அதனாலதான் மேம்பட்ட 3DI இன்ஜினை உருவாக்கி இருக்கோம். இது குறைந்தபட்ச டீசல் யூசேஜில் அதிக சக்தியை வழங்குது. இப்போ ஒரு ரகசியத்தை கேளுங்க. சேசிஸ் பிளேட்ல இருக்க குறிப்பிட்ட எரிபொருள் நுகர்வு படத்தை பாருங்க. அது எவ்வளவு குறையுதோ அவ்வளவு மைலேஜ் அதிகமாகும். அப்படின்னா வனா இப்ப என்ன திட்டம்? இனி இந்த மைலேஜ் மாஸ்டரை கண்டுபிடிச்சு அபாரமா முன்னேற்றது தான் எண்ணம். மைலேஜில் மாஸ்டராக குறைந்தது SFC கொண்ட டிராக்டரை தேர்ந்தெடுங்கள். என்னோட அடுத்த இலக்கு என்ன கூப்பிடுது. நான் கிளம்பிட்டேன். இப்ப யாரோட முறை? பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்துல.